கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாளில் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் அற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் 2024வது ஆண்டினுடைய இறுதி மாதத்துக்கு நேராக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். 2024 ஆண்டு எப்படி சீக்கிரமாக கடந்து போயிடுச்சு. அதனால தான் அந்த ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்யணுமா, காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். 2024 ஆண்டினுடைய ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 24வது நவம்பர் மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இப்போது இந்த ஆண்டில் இறுதியில் நாட்களில் வந்து கொண்டிருக்கிற கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய நாட்களை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை எவ்விதமாக நாம் பயன்படுத்தி வந்தோம் என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனம் விவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே சொல்லுகிறார், நான் தமிழில் என்ன சொல்லியிருக்குது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இது எப்படியமாக சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், ரெடீமிங் த டைம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரெடீமிங் த டைம். அப்படின்னா என்னன்னா, காலத்தை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும், காலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் அர்த்தம். மீட்டெடுக்கிறதுன்னு அர்த்தம். மீட்டெடுக்கிறதுனா காலத்தை மீட்டெடுக்க வேண்டும். ரிடீமிங் த டைம் என்று அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா காலத்தை மீட்டெடுக்க முடியுமா? இன்றைக்கு இந்த நேரம் கடந்து போச்சு அப்படின்னா எப்பவுமே அந்த நேரத்தை நம்மளால் திரும்பி பெற முடியவே முடியாது. அப்படியானால் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை, இந்த காலங்களை நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்களிலே நாம் படிக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிற காலம், நேரம் என்று பார்த்தா ஒரு நாளைக்கு 24 hours, 24 மணி நேரம் மாத்திரம். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் அதே நேரம்தான். பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று அளிக்கப்படுகிற நேரம், ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரம் அந்த 24 hours. காலம் என்ன சொல்லுவாங்க, பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்தில் அப்படி சொன்னாங்க. இப்போது காலம், த டைம் இஸ் லைஃப், வாழ்க்கை, நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கை என்று சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிலதிபர்களெல்லாம் நீங்கள் சந்திச்சோம்னா, காலம் என்பது டைம் இஸ் மணி, பணம் என்று அவர்கள் சொல்லுவாங்க.
அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பணியை அவங்க அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அதனால தான் பிரியமானவர்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலத்தை, நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ளும்படியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக ஜெபம் பண்ணுகிறார். சங்கீத புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை என்னும் அறிவின்னு என்னது? ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருக்கிறதா? அப்படி இல்லை. இந்த நாளில் நான் எப்படி வாழ்ந்தேன்? 2024 கடந்து போயிடுச்சு. இந்த 24வது ஆண்டில் எத்தனையோ நிகழ்வுகள் உலகத்திலும் இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடைபெற்றது, நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 2024வது ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தில் இருந்தவங்க இன்னைக்கு நவம்பரில் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை அழைத்து வந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து, நம்மை பாதுகாத்து, நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து, இன்றைக்கு நாம் தியானித்தது போல அவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், வயநாட்டில் எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்க? அந்த இறந்து போனாங்க. நிறைய சம்பவங்கள் நடைபெற்றது. ஒரு பக்கம் ஆவிக்குரிய உலகம், சபைகளில் அநேக திருச்சபைகள் நடத்த முடியாதபடி தடைகள், போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இன்றைய நாளில் நாம் அந்த காலத்தை, நேரத்தை எவ்விதமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் சுருக்கமாக காரியங்களை சிந்தித்து கடந்து வர நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் வாசிப்போம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அவரை தேடுகிற காலமாயிருக்கிறது. என்ன காலம்? தேடும் காலம். கர்த்தரை தேடுகிற காலம். இன்னும் ஒரு காலம் வரப்போகுது. அது என்ன காலம்? மகா கொடிய உபத்திரவ காலம். அந்த காலத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? இப்படி சபை கூடி அழகாக பாடல் பாடி ஆராதனை செய்ய முடியாது. கர்த்தரை என்ன செய்யணுமா? கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். கிருபையின் காலத்தில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையின் காலத்தில் கூட இன்றைக்கு அநேகர் விசுவாச பிள்ளைகள் என்ன செய்ய முடியல? கர்த்தரை தேடுகிறதற்கு, சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு என்ன இல்லை? நேரம் இல்லை, டைம். அவர்களுக்கு இந்த ஆராதனைக்கு வருகிற நேரம் எப்படிப்பட்ட நேரமாக தெரிகிறது? அது ஒரு வீணான நேரமாக தெரிகிறது. ஆகையினால தான் என்ன செய்ய முடியறதில்ல? ஆராதனைக்கு வருகிறதற்கு அவர்களுடைய மனது என்ன செய்யறதில்ல? இடம் கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிற? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை தேடி அவருடைய அவைகளுடைய ஆலயத்திற்கு வந்து நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே,
அப்போ நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரை தேடுகிறதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அப்போ அந்த அவர் சமீபமாக இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராக இருக்கிறார், எபினேசராக இருக்கிறார். நம்முடைய தேடுகிற பொழுது அவர் நமக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? கண்டடையத்தக்க சமயத்தில், நேரத்தில், அவரையுடைய சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் போய் அமரணும். அதற்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கணும். கடந்த நாட்களில் நாம் அப்படி ஒருவேளை நமக்கு எத்தனையோ இந்த உலகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில் என்ன என்னது பிஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்திருக்கிற நாம், இந்த ஆண்டினுடைய இறுதி காலகட்டத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் கர்த்தரை சமூகத்தில் அமருவேன். 105ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம். 105:4. வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை என்ன பண்ணுமா? நித்தமும் தேடன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சமூகத்தில் போனோம்னா தான் அங்கே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இன்னுமாக சொல்கிறார், கொலேசியர் நிருபத்தில் ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, 3ஆம் அதிகாரம் 12ஆம், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அநேக நாட்களில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? பூமி உரிமைகளை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? நாடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, மேலானது ஒன்றே. மரியாள் என்ன பண்ணாங்க? அவருடைய பாதத்தில் அமர்ந்தாங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 13ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கணும், என்ன பண்ணணும்? எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம், நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம். இங்கே பாருங்க, இந்த ரோமர் நபியில் சொல்கிறாரு, இந்த முந்தின வசனங்களிலே நாம் பார்த்தோம்னா அதில் 1ஆவது வசனத்திலிருந்து சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நம்ம சபையில், இந்த உலகத்தில், சமுதாயத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த 13ஆவது அதிகாரத்தில் பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லி கொண்டு வருகிறார். அதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா? அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்பை குறித்து சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதில் அநேக அந்த கற்பனைகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு, எல்லாவற்றிலும் பிரதானமானது என்னென்னா, நம்மிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை, என்னது? அன்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு நம்மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. ஆக இந்த அன்பு இருக்குமானால் நாம் என்ன செய்வோம்? தேவனிடத்தில், தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணுவோம்? அவரை தேடுவோம். அவரை தேடி நித்திரை விட்டு எழுந்து அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதனை செய்வோம், ஜெபம் பண்ணுவோம்.
இங்கே நாம் பார்க்குறோம், யோனா தீர்க்கதரிசியினுடைய சரித்திரத்தில் ஒரு அருமையான சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இங்கே பார்க்கிற பொழுது யோனாவுக்கு முதலாவது ஒரு அழைப்பு வருகிறது. நீ எழுந்து நினிவேக்கு போய் என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை இந்த யோனாவுக்கு கொடுக்கிறார். ஆனால் யோனா செய்த காரியம் என்ன என்று நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார்? நினிவே நகரத்துக்கு போகாமல் தர்சீஸ் என்ற நகரத்துக்கு அவர் பிரயாணப்பட்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நடைபெற்றது? அங்கே கடல் கொந்தளித்தது. அந்த கடலில் தூக்கி யார் காரணம்னு சொல்லி பார்க்குறாங்க. யார் அந்த கடல் எதனாலே கொந்தளித்தது என்று பார்க்குறாங்க. யோனா தான் அதற்கு காரணம் சொல்லி கடலில் தூக்கி போடுறாங்க. அங்கே என்ன நடந்தது? ஒரு பெரிய மீன் அங்கே யோனாவை விழுங்கினுச்சு அப்படின்னு சொல்லி நாம் அந்த சரித்திரத்தில் படிக்கிறோம். இந்த யோனா நினிவேவுக்கு போவதற்காக ஆண்டவர் அழைப்பை கொடுத்த பொழுது அவர் எதிர் திசையில் பிரயாணம் பண்ணார். எங்கே பண்ணார்? நினிவேவுக்கும் தர்சீஸ் எங்கே இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை என்ன நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரோ அந்த திசையில் நாம் பயணம் செய்ய, எதிர் திசையில் நாம் பயணம் செய்வோமானால் இந்த யோனாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கொந்தளிப்புகள் வரும். இப்போ இந்த யோனா ஆண்டவருடைய அழைப்பின்படி அங்கே மீண்டுமாக ஒரு அழைப்பு வருகிறது. இங்கே மீன் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அங்கே மீன் வயிற்றில் அவர் இருக்கிறாரு. அங்கே ஒரு தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய நிலைமையை அங்கே உணர்றாரு. உணர்ந்த உடனே என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் மீண்டுமா ஒரு அழைப்பை கொடுக்குறார். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பிரசங்கம். இப்போ 2ஆவதா ஒரு அழைப்பு இந்த யோனாவுக்கு வருகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2024வது ஆண்டினுடைய முதலாவது நாளிலிருந்து ஆண்டவர் நம்மை எந்த திசையில் போகும்படியாக அழைத்தாரோ அந்த திசையில் போகாமல் இந்த யோனாவை போல நாம் எதிர் திசையில் போயிருந்தோம்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? நம்ம இன்றைக்கும் நம்மளுடைய சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறார். நீ என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்று, நீ எழுந்து என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 52 1-2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. பாருங்க, தூசிகள், அசுத்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளில் இந்த தூசியாகிய பாவங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா, நீ என்ன பண்ணுங்க? உதறிவிட்டு எழுந்திருக்கணும். ஆக பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? இங்கே எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலம், கடந்து போன காலங்கள் ஒருபோதும் நம்மளால் அழிக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் எழுந்து திரும்பவும் என்ன செய்யணும்? பிரயாணப்படணும். 3ஆவதாக நாம் பார்த்தோம்னா லூக்கா
சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41, 42, 43 வசனங்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு அந்த எருசலேம் என்றால் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அதே போல 43ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினாலே. ஆமாம். அப்போ ஆண்டவர் நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம், அந்த காலத்தை நாம் அறியாமல் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கிற பொழுது என்ன வருதான்? சத்துரு வந்து உள்ளே பூந்துடுறான். அப்போ என்ன பண்ணுறான்? சூழ மதில் போட்டு வளைந்து கொண்டு எல்லாம் நெருக்கம் சூழ்நிலைகள்லாம் வருது. அப்போது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை சந்திக்கக்கூடிய அந்த காலத்தில் அவருடைய சமூகத்தில் போய் நாம் என்ன செஞ்சிடணும்? அமர்ந்து விட நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே பிரசங்கினுடைய புஸ்தகத்தில் நாம் படித்தோம்னா நிறைய காலங்களை குறித்து சொல்லி கொண்டு வரார். அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காலம் சொல்லுங்கள் பாப்பா, படிச்சிருக்கிறீங்களே? அது ஒரு காலம் இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அல்லது வருங்காலம். 3 காலம். ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போது நடந்து கொண்டிருக்கிற காலம் நிகழ்காலம், இனிமே நடக்கக்கூடிய காலம் எதிர்காலம். ஆனால் இங்கே பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தீங்கன்னா 1 8 முடிய வசனங்களில் நான் பார்த்தோம்னா 28 வகையான காலத்தை சொல்கிறேன். என்ன காலம்? பிறக்கிறதுக்கு ஒரு காலம், இறக்கிறதுக்கு ஒரு காலம். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய 28 வகையான காலத்தை சொல்கிறார். அப்போ எல்லாம் ஒரு காலம். வேதத்தில் நாம் படித்தோம்னா நம்முடைய காலங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நேற்று நடந்தது தெரியும், இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும், இன்று இரவு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அப்போ அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் அறிந்து நாம் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் ஏசாவை குறித்து நாம் படிக்கிறோம். அதில் எபிரேய ஆக்கியோன் இவ்விதமாக எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 16, 17. எபிரேயர் 12, 16, 17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அல்லேலூயா. ஏசாவை பற்றி நமக்கு தெரியும். அவனுக்கு அந்த நேரத்தில் பசி. அப்போது அந்த பயிற்றங்குகளை வாங்கி எப்படியாவது சாப்பிடணும். சேஷபுத்திர பாகம் இல்லை, தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை
ஆனால் இந்த வசனம் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ராபோஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலம் பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கொடிய காலத்துக்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வன்முறைகள் அதிகமாகி கொண்டிருக்குது. பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு. பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் திருச்சபைகளில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. மாய்மாலமான பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அனுக்கிரக காலம் என்றால் அர்த்தம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டிருக்கிற, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் என்ன செய்யணுமா? அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் வருதோ அப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்த்துகிற பொழுது, கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடுகிற பொழுது, நம்மை சந்திக்கிற பொழுது, நம்மோடு பேசுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிப்பினுடைய காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு ஊமைகளை சொல்லி கொண்டு வருகிறார். அதில் ஒரு ஊமையை நாம் சிந்தித்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 13வது அதிகாரம் 24 30 முடிய ஒரு ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு ஊமையை அவர்களுக்கு வேறொரு ஊமையை சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்க மனுஷனுக்கு அது ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்தது. கதிர் விட்ட போது களைகளும் அதுக்குள்ளே காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே களைகள் உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேறோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 30ஆம் வசனத்தை வாசிங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நல்ல விதையை விதைத்த அந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன பிசாசு வந்து என்ன பண்ணானா?
களைகளை விதைத்து கொண்டு போயிட்டான். இந்த நல்ல விதையில் விதைக்கப்பட்ட இந்த பயிரானது என்ன பண்ணுது? வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல் நமக்கு தெரியாமலே களைகளும் என்ன செய்யுது? அப்படியே வளர்ந்து கொண்டே வருது. பயிரும் வளருது, களைகளும் வளருது. அப்போ கெஜமா கேட்குறாரு, என்ன பண்ணாரு? களைகளை பிடுங்கிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறாரு பாருங்க, இனி களைகளை பிடுங்கும்போது என்ன பண்ணும்? பயிரும் சேர்ந்து பிடுங்கப்படும். இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய சத்தியங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது கலைகளும் என்ன செய்தான்? வளர்ந்து கொண்டே 24வது ஆண்டில் ஜனவரி மாதத்துலேருந்து எத்தனையோ நாம் முயற்சி செஞ்சுருப்போம். இப்படிலாம் நான் தீர்மானம் எடுத்தேன், இப்படிலாம் நான் ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழணும், ஆண்டவருடைய சாட்சியாக வாழணும், கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும், என்னுடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், இப்படிலாம் நாம் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்திருப்போம். ஆனால் அந்த தீர்மானத்துக்குள்ளே பிசாசானம் என்ன பண்ணான்? கலைகளையும் விதைச்சிட்டு அதுவும் என்ன செய்து வளர்ந்து வருது. செய்ய முடியாதபடி தடைகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அதுவும் ஒரு பக்கம் என்ன பண்ணுது? வளர்ந்து கொண்டே வந்தது. இறுதியில் இந்த அறுப்பு காலம் இப்போ வந்துச்சு. நாம் என்ன செய்யணும்? அந்த கலைகளை என்ன பண்ணணும்? முதலாவது இந்த கலையை என்ன பண்ணணும்? பிடுங்கி விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறது? அறுப்பு காலத்தில் வந்துடும். ஆண்டினுடைய இறுதி காலத்தில், அறுப்பு காலத்தில் நாம் வந்துட்டோம். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? கலைகளை பிடுங்குவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் ஞானமுள்ளவர்களாக, நாட்கள் பொல்லாதவில்லை வாழ்ந்ததுனால ஞானமுள்ளவர்களாக நடந்து நம்முடைய நாட்களை, நம்முடைய நேரங்களை, நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எவ்விதமாக நம்முடைய நேரங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. 2024 ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடாமல் இருந்திருக்கலாம். எங்களுடைய சோர்வுகளினாலே நாங்கள் அநேக நேரங்களில் தூங்கினவர்களாக எழுந்து உமக்கு முன்பாக நிற்காதபடி சோர்வுற்றவர்களாக இருந்திருக்கலாம். யோனாவை போல எதிர் திசையிலே நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கலாம். உமக்கு விரோதமாக உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி எதிர் திசையில் பிரயாணம் பட்டு போய் அநேக கொந்தளிப்புகள், அலைகள், போராட்டங்கள் இவைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஆண்டவரே மீண்டுமாக அந்த யோனாவை நீர் அழைத்தீர். மீண்டுமாக கர்த்தருடைய பணியை செய்ய ஒப்பு கொடுத்த அந்த யோனாவை மீண்டுமாக பயன்படுத்தினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் தூசிகள் உதறிவிட்டு நாங்கள் எழுந்திருக்கும்படி சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். தூசிகள் படிந்திருக்கிறது, அவைகளை விட்டு உதறி தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு நீர் உணர்வுள்ள ஆண்டவர் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எருசலேமே, நீ சந்திக்கும் காலத்தை நீர் அறிந்து காலத்தில்
துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நான் பார்த்தோம்னா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தை காலத்தை கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அதே போல கோதுமைக்குள்ளே பிசாசாகிய சாத்தான் ஒவ்வொரு நாளும் களைகளை விதைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த களைகளை இந்த நாளிலே நாம் பிடுங்கும்படியாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட எங்களுடைய நாட்கள் உடைய சமூகத்தில் இருக்கிறது, உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை நாங்கள் எவ்விதமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்களுடைய நேரங்களை எவ்விதமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம், உம்முடைய சித்தத்துக்கு நேராக நாங்கள் இருக்கிறோமா, அல்லது உம்முடைய சித்தத்துக்கு எதிர்விரோதமாக உலகத்தின் காரியங்களிலே, உலகத்தின் இச்சைகளிலே, பாவங்களிலே இன்றைக்கு அநேகர் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக உடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நாங்கள் இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் நாங்கள் சிந்தித்து பார்க்க, எங்களை உணர்ந்து கொள்ள, எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை நீர் ஒரு இருதயத்தை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வரப்போகிற நாட்கள் கிருபையின் நாட்கள் எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, கிருபைகளுக்குள்ளாக நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை என்னுடைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.